ஓகே, நீ வீட்டுக்கு போ, நாட்டுக்கு போய் இப்போ ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடு. டேக் பை சாக்லேட் எடு மச்சான். ஈவன் சாக்லேட் ட்ரை பண்ண மச்சான், நெக்ஸ்ட் டைம் எடுக்கலாம். போடு என்ன மச்சான், சாக்லேட் வாங்கி தங்க மச்சான். எல்லாம் ஒரிஜினல், எல்லாம் சாக்லேட் தான் அட்டிக்கு வச்சிருக்காங்க. எல்லாம் வெக்கேஷன் போகிறவங்களுக்கு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. என்ன மச்சான் பார்க்க தான் மச்சான் நல்லா இருக்கு. 3.5 கடி எடு மச்சான், பொண்ணுக்கு வாட்ச். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபாயிலில் இருக்கிற மார்க்கன் சேவுக்கு வெளில தான் இருக்கும். வெக்கேஷன் போகிறவங்க எல்லாமே வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட்லாம் வந்து நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். வாங்க உள்ளே போய் வெயிட்டெல்லாம் அதில் இருக்காது மச்சான். கொடு இது வரேன். இது வந்து 690 கிராமா இருக்கும். பீஸ் வந்து எவ்வளவு கிராமோ அது 23 சாப்பிட்டு பாக்குறாங்க. ஓகே நல்லா இருக்கு. ஓகே மேல சாக்லேட். ஓகே இது வந்து பிஸ்கட் ஃப்ளேவர். ஓகே ஓகே லக். எத்தனை பீஸ் மச்சான் எடுக்கற? 600 எல்லாம் ரவுண்ட் மச்சான் 640. ஓகே இந்த ஹார்டின் போட்டு ஒரு சாக்லேட் இருக்குல, அதை எடு மச்சான். வைஃபுக்கு கொடு மச்சான். ஹார்டின் போட்டு பாக்ஸ், நல்ல பாக்ஸ் இருக்கு மச்சான். இது வந்து இந்த கோயத்துல கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நீ வீட்டுக்கு போ, நாட்டுக்கு போய் இப்போ ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடு மச்சான். அங்க வேற எடுக்க. டேக் பை சாக்லேட் எடு மச்சான். 5 கார்ட்டூன் எடுக்க சொல்லிருக்கு மச்சான். டேக் பை இன்னொன்னா ஈவன் சாக்லேட் கோகோனட் பார். இது வந்து ஒரு 4 பீஸ் எடுத்திருக்காரு. மஞ்சள் வந்து 2 பீஸ் எடுத்திருக்காங்க மச்சான். இது ஒண்ணு எடுத்து பாரு மச்சான். டைட்டனா எடு மச்சான், ட்ரை பண்ணு மச்சான், நெக்ஸ்ட் டைம் எடுக்கலாம். பவர் ஃப்ளவர். ஓகே சஃபாரி. சஃபாரியில வேலை பாக்குறியா? பிரைஸ் அது அங்க இல்ல அந்த சாக்லேட். சோ இதுல இருக்கு மச்சான். சஃபாரி இங்க இருக்கு பாரு. 690. 690 போடு. என்ன மச்சான், சாக்லேட் வாங்கி தங்க மச்சான். எல்லாம் ஒரிஜினல் சாக்லேட் மச்சான். போடு போடு. ஸோ எல்லாம் சாக்லேட்டோட ஏரியா தான். விதவிதமா சாக்லேட். சாக்லேட் ஃப்ளேவர் இல்ல மச்சான், எல்லாம் சாக்லேட் தான். எல்லாம் சாக்லேட் தான் அட்டிக்கு வச்சிருக்காங்க. எல்லாம் வெக்கேஷன் போறவங்களுக்கு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. எங்க மச்சான் போயிருக்கு நீனு? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் எடுக்கலான்ட்டு தாங்க போகிறோம். பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 500 ஃபில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு வாசனை இருக்காது. ஒரு 3 கேடி 3.5 கேடிக்கு மேலே எடுத்தால் தான் ஒரு நாள் அடித்தா நிற்கிற மாதிரி கொஞ்சம் வாசனை இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது பர்ஃப்யூம் எப்போதுமே ஒரு 3 தினார் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். 1/2 தினார் 1 தினாருக்குலாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு மாரி பார்த்திங்கன்னா அத்தர்னு ஒன்று சொல்லுவாங்க, சின்னோண்டாக இருக்கும், சின்ன பாட்டிலில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவே இருக்கும். ஸோ வேணால் வந்து 1/2 கேடிக்குன்னா அது வாங்கலாம். அப்படி இல்லைன்னா பர்ஃப்யூம் பெருசு வாங்குறதா இருந்தால் 100 ml 3 கேடி 3.5 கேடி வரும். அதுமாரி உள்ளது தாங்க ட்ரை பண்ணணும். வந்து ரொம்ப நேரம் தேடி பார்த்தாரு, கடைசியில் பர்ஃப்யூம் நல்லா இருக்கும். பார்க்க தான் மச்சான் நல்லா இருக்கு. 12 பீஸ் இருக்கிற கலர் தான் இருக்கும். அதில் 2-3 கலர் தெரியுமா? அது ஓகே. 4 பீஸ் தான். அது 4 பீஸு 690 காசு. இது 12 பீஸு 1 கேடி 220 290 காசு. ஒரு பீஸ் 20 ரூபா வரும். 20 ரூபா 30 ரூபா நல்லா இருந்தா. எடு மச்சான், பொண்ணுக்கு வாட்ச் எடு மச்சான். 1/2 கேடி தான் மச்சான் வாட்ச். போடு போடு. உனக்கு வேணும்னா ஒரு வாட்ச் எடு மச்சான். இங்கே பாரு, 1 கேடி ரூபா 1 கோடி 300. நீ ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்க மச்சான். நீ நல்லா மச்சான், வசதி ஆளு மச்சான். ஸ்மார்ட் வாட்ச். அப்புறம் எங்க நீ இதை எடுக்கிற? 690.
லேடிஸுக்கு வந்து ஹேண்ட்பேக்லாம் இருக்குது. லென்த்துக்கு தொங்க விட்ருக்காங்க. 3.5 கடி 3.5 கடி தான் ப்ரைஸு, அதுக்கு கம்மி கிடையாது. ஹேண்ட்பேக் போட்டிருக்காங்க. எடுக்க சொல்லியிருக்கு மச்சான், அவர் ஒய்ஃபுக்கு எடுக்க சொல்லியிருக்கு. நாங்களும் பார்க்குறோம், எடுக்கிறோம். இது என்ன மச்சான், ஹேண்ட் பர்ஸு 1.5 கடியா? செக் பண்ணு மச்சான், எடு மச்சான், ஒய்ஃபுக்கு எடு மச்சான். நான் பார்க்குறேன். உள்ள துணி சரியில்லை, பேக்லாம் ஹைவே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் தாங்க. இங்கே வந்து பார்த்தோம், ஓரளவுக்கு டெடி பியர்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் டெடி பியரில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரிலங்க. 12 தினார் போட்டு வச்சுருக்காங்க. 12 தினார்னால் இந்த சைஸ் டெடி பியர் வந்து எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2700 3000 ரூபா கிட்ட வருதுங்க. நம்ம ஊரில் கூட பரவாயில்லைங்க, 1000 ரூபாய்க்கெலாம் இதை விட பெஸ்ட்டாகவே வந்து வாங்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே வந்து போய் பில்லை போட வேண்டியதாங்க. பில்லு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கடி ஆகிடுச்சு. சாக்லேட்டு பர்ஃப்யூம் எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு வெளில வந்துட்டார். இப்போ வந்து டாக்ஸி பிடிச்சி நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சேவுக்கு வெளில தான் நிற்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஸோ சாக்லேட் தான் வந்து பசங்களுக்காக ஜாஸ்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஜூஸ் மிஷின் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கினாரு 5 கடி. நானும் ஊருக்கு போகும்போது பையனுக்கு வாங்கிட்டு போனேன். ஸோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, வாட்சு, அதுமாரி ஷாம்பு சம்திங்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காரு. ஒரு சாய் மட்டும் போதும். ரெட்டி வந்து சாய் எடுக்கிறதுக்காக துக்கானுக்கு போயிருக்காரு. சாய் எடுக்கிறவங்களும் சாய் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா. டாக்ஸி வந்து ரெடியாக இருக்குது. டாக்ஸி வந்து சொல்லியிருக்காரு. இங்கேருந்து என்ன மச்சான், ஒரு சாய் தான் வருது. கட்டிங் மட்டும் கப்புக்கு வாங்கியிருக்கு. என்ன கட்டிங் தான், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸோ வந்து மார்க்கெட்ஸ் எவ்வளோதான் இருக்கும். கிளம்பியாச்சு. சரி மச்சான், பாய் சொல்லிட்டு போ, அப்புறம் அங்கே போய் எடுக்க முடியாது. ஓகே, பர்ச்சேஸ் இன்னைக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. சிட்டிக்கு ஒரு நாள் போக போறாராம். இன்னும் 2 நாள் கழிச்சு சிட்டிக்கு ஒரு பர்ச்சேஸ்க்கு போக போறாரு. அங்கே நம்ம போக முடியாது, ஏன்னா ஒரு ஆள் வச்சிருக்கோம். दोस्त कैसा है? अच्छा है, बहुत अच्छा है. बहुत दिन हो गया, 1 साल हो गया. घूमने के लिए आया है. बुकिंग हो गया, आत्मान हो गया. क्यों बात नहीं करता है? हम लोग बात करता है, सब चल रहा है, व्लॉग है ऐसा. बहुत दिन के बाद मिला. ये कंपनी का मेरा दोस्त है. 5 साल हुआ ना? हाँ, 5 साल पहले का हमारे साथ था. अभी टैक्सी में आया. और इसको कोई मिला है, इसको पास मेरा दोस्त है. इसको गाड़ी में जाओ, गाड़ी में जाओ. टैक्सी चला रहा है अभी. टैक्सी मचा, टैक्सी है. अच्छा, मैं सोचा कंपनी में. अभी तो हमारा दोस्त को पहले बोल के रखना है, तो आपका गाड़ी में जाने वाला है. ओके, अच्छा. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கிளம்ப போகிறோம். இந்த டீயை இங்கே வச்சுருக்கேன். டாக்ஸியில் ஜாமான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெட்டி அந்த இருக்காரு பாருங்க. ஸோ வந்து பர்ச்சேஸும் முடிச்சு கிளம்பிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.